إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே இந்த நாட்டிலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஒரு முறை குத்துபா செய்து கொண்டிருந்தார்கள். அன்தர்துகுமுன் நார் அன்தர்துகுமுன் நார் அன்தர்துகுமுன் நார், நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதருடைய சப்தம் உயர்ந்து கொண்டே இருந்தது, அல்லாஹுடைய தூதருடைய முகம் மாறிக்கொண்டே இருந்தது. அன்தர்துகுமுன் நார் அன்தர்துகுமுன் நார். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சப்தம் உயருவதை பார்த்தால் சந்தையில் இருப்பவர்கள் கூட அல்லாஹுடைய தூதருடைய சப்தத்தை கேட்க முடியும். அவ்வளவு உயரமாக அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய சப்தத்தை உயர்த்தி சொன்னார்கள், நரகத்தை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஒரே வார்த்தை தான், விளக்கப்படவில்லை. நரகம் என்றால் என்ன, அதன் தன்மைகள் என்ன, அதன் வேதனைகள் என்ன என்றெல்லாம் விளக்கப்படவில்லை. ஒரே வார்த்தை தான். முன்னால் உட்கார்ந்திருந்த மூமின்களான அந்த சஹாபாக்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்தது. அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். ஈமானது மூமின்களே, அல்லாஹ்வின் உண்மையான அச்சம் அது மூமின்களே, நரகத்தின் உண்மையான பயம் அது மூமின்களே. நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற உண்மையான ஏக்கம் அது மூமின்களே. எம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஈமானிலிருந்து, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து, அல்லாஹ்வின் நேசத்தில் இருந்து, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தில் இருந்து முற்றிலும் வெளியே வந்து செத்து மடிந்து விட்ட காரணத்தால் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் ஆதரவு இல்லை, நரகத்தை பற்றி பேசப்பட்டால் பயம் இல்லை, மறுமையை பற்றி பேசப்பட்டால் அச்சம் இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நரகத்தை நினைவு கூர்ந்தார்கள். திடீரென தன்னுடைய முகத்தை கொஞ்சம் பின்னால் கொண்டு சென்றார்கள். நரகத்தை மறுபடியும் நினைவு கூர்ந்தார்கள், முகத்தை பின்னால் கொண்டு சென்றார்கள். ஒவ்வொரு முறையும் கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள்.
நாங்கள் எண்ணினோம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நரகம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்படுகிறது என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலௌ பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பரத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் பிகலிமத்தின் தொய்யிபா, நல்ல வார்த்தையை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அனுப்பப்பட்ட அத்துணை ரசூல்மார்களும் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் முன்திரீன் வ முபஷ்ஷிரீன், முபஷ்ஷிரீன் வ முன்திரீன், நற்செய்தி சொல்லுவார்கள், எச்சரிக்கை செய்வார்கள். யாருக்கு நற்செய்தி சொல்லுவார்கள்? யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டிருந்தார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவார்கள். என்ன நற்செய்தி? சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லுவார்கள். யாருக்கு எச்சரிக்கையாளர்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும்? யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும். அதுபோல்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முழுமையான வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் நரகத்தை பயந்தார்கள். யார் பயந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரும் நரகத்தை பயந்தார்கள். அந்த எச்சரிக்கையை தங்களுடைய சமூகத்திற்கும் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நரகம் யாருக்காக தயாரிக்கப்பட்டது? உஇத்தத்தில் காஃபிரீன், நரகம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. ஆனால் காஃபிர்களுக்காக நரகம் தயாரிக்கப்பட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மனிதர்கள் யார் 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 என்று குர்ஆனிலே அடுக்கடுக்கான வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வை மறுப்பவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை புறக்கணிப்பவர்களுக்கு, அல்லாஹ்வின் நேசத்தை மறந்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை மறந்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கியவர்களுக்கு, மரணத்தை மறந்தவர்களுக்கு, மறுமையை மறந்தவர்களுக்கு, விசாரணையை அஞ்சாதவர்களுக்கு, நரகத்தை பயப்படாதவர்களுக்கு, சொர்க்கத்தை ஆதரவு வைக்காதவர்களுக்கு, உலகம் மட்டும் போதும் என்று இந்த உலக வாழ்வுடைய செல்வங்களை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை மீறுபவர்களுக்கு, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை செயல்படுத்தாமல் அல்லாஹ் தடுத்ததை தங்களுடைய வாழ்வில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மறுத்த காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடிய பாவிகள், இவர்கள் எல்லோருக்காகவும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையின் உலகம்தான் நரகம். கண்ணியத்துக்குரியவர்களே, முன்னால் நீங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது கேட்டிருப்பீர்கள். சொர்க்கவாதியை அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் இருந்து அழைத்து செல்லும் பொழுதே அல்லாஹ் கண்ணியத்தோடு அழைத்து செல்வானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிக்க இருக்கின்ற நரகவாதியை அல்லாஹ் எப்படி இந்த பூமியில் இருந்து அழைத்து செல்லுவான் தெரியுமா? வாருங்கள் அந்த நரகவாதியுடைய மரணத்தின் பாதையில் பயணிப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவியாக இந்த பூமியில் வாழ்ந்தவன், மேலே குறிப்பிட்ட எல்லா தன்மைகளையும் தன்னுடைய வாழ்வில் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தவன் மரண நேரத்தை ஒரு நாள் நிச்சயமாக அடைவான். எல்லோருக்கும் இந்த உலகத்திலே மரணம் என்பது நியமிக்கப்பட்டது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது போன்று பாவம் செய்த, குற்றம் செய்த, அல்லாஹ்வை மறுத்த, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்த, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறிய, குர்ஆனை மறந்த, சுன்னாவை மறந்த அந்த மனிதனுக்கும் ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணத்தின் நேரத்தில் அவனிடத்தில் நன்மைகளின் புத்தகங்கள் நிரப்பப்பட்டிருக்காது. பாவங்களையே தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த அந்த பாவி மரண நேரத்தை அடைவான். 2 மலக்குகள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகத்துன் சூதுல் உஜூஹ். அந்த மரண நேரத்தில் மலக்குகள் வருவார்கள். அவர்களுடைய முகங்களை பார்த்தால் கருமையான முகங்களாக இருக்கும். மஅஹுமுல் முசூஹ், அவர்களுடைய கரங்களில் நரகத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சம்பட்டிகள் கையில் இருக்கும். ஃபயஜ்லிசூன மின்ஹு மத்தல் பஸர், அந்த பாவியுடைய தலைமாட்டின் அருகே அமர்வார்கள், அல்லது அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை உள்ளே அமர்வார்கள். அவனுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அவனை சுற்றி இருப்பார்கள். அவனுடைய கண்களின் திரை அகற்றப்பட்டு மலக்குகள் அவனுக்கு முன்னால் காட்சியளிப்பார்கள். நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவர்கள் அல்ல, பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மிகவும் கருமை நிறமுடைய கோரமான தோற்றமுடைய மலக்குமார்கள். அல்லாஹ் பாதுகாப்பாளாக. அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மலக்குல் மௌத் வருவார். அந்த மலக்குகள் உயிரை கைப்பற்ற மாட்டார்கள். அவர்களுடைய பணி அந்த உயிரை எடுத்துச் செல்வதுதான். மலக்குல் மௌத் தான் உயிரை கைப்பற்ற முடியும். மலக்குல் மௌத் வருவார், அவருடைய தலைமாட்டின் அருகே அமர்வார். அந்த பாவியை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயத்துகன் நஃப்சுல் கபீஸா, ஐயத்துகன் நஃப்சுல் கபீஸா, அசுத்தமான பாவத்தை சுமந்த ஆத்துமாவே, உக்ருஜி இலா சஹத்தின் மினல்லாஹி வ கதப், அல்லாஹ்வின் கோபத்தோடு, அல்லாஹ்வின் வெறுப்போடு, அல்லாஹ் உன் மீது கோபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், உன்னை படைத்த இறைவன் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த உடம்பில் இருந்து வெளியே வா என்று அழைப்பார் மலக்குல் மௌத். அவ்வளவுதான். அந்த உயிர் ஓட ஆரம்பிக்கும். எப்படியாவது இதிலிருந்து தப்பித்துக் கொண்டே ஆக வேண்டும் என்று உடம்பில் அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் ஓடும். மலக்குல் மௌத் பிடித்து இழுப்பார் அந்த உயிரை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஈரமான கம்பளி போர்வையை ஒரு முள்ளில் போட்டு இழுத்தால் எப்படி கிழிந்து நார் நாராக வருமோ, அது போன்ற அந்த பாவியுடைய உயிர் கிழிந்து நார் நாராக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவருடைய உடம்பில் இருந்து வெளியே வரும். அதை மலக்குல் மௌத் அந்த பாவிகளுடைய உயிரை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்குடைய கரத்தில் ஒப்படைத்து சென்று விடுவார். அந்த மலக்குகள் எடுத்து செல்லுவார்கள். அந்த பாவியின் உயிரை கதறுவார், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், கதறுவார். யாரும் அவருடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்க முடியாது. வானத்துடைய கதவு தட்டப்படும். இதோ இந்த உயிர் வந்திருக்கிறது, ரப்பை சந்திக்க வேண்டும். யார் உயிர்? இந்த பெயர், இந்த பெயர், இந்த பெயர், இந்த பெயர், பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படும். வானத்தில் இருந்து அழைப்பு வரும். லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா வலா யதுகுலூனல் ஜன்னஹ் ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத். இந்த உயிருக்காக வானத்தின் கதவை திறக்காதீர்கள். இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது எதுவரை ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாத வரை. அல்லாஹு அக்பர். என்ன உதாரணம் பாருங்கள். ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாத வரை இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது. இந்த உயிருக்காக வானத்தின் எந்த கதவும் திறக்கப்படாது. உடனடியாக அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு அந்த உயிர் வானத்திலிருந்து தூக்கி வீசப்படும் கபரை நோக்கி. அல்லாஹு அக்பர். எங்கே செல்ல முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே? வேறு நாட்டை நோக்கி செல்லலாமா? வேறு ஊரை நோக்கி செல்லலாமா? எங்கே சென்றால் தான் அடைக்கலம் உண்டோ அங்கேயே அடைக்கலம் மறுக்கப்பட்டதற்கு பிறகு அனாதையாக, யாரும் பாதுகாப்பிற்கு இல்லாமல், எந்த ஒரு ஆறுதலும் கேட்காமல் அந்த உயிர் கலங்கி 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 தன்னையே அழித்துக் கொள்ளும் அளவிற்கு கபருக்கு வந்து சேரும். கபருக்கு வந்தவுடன் அந்த உயிரை அடக்கம் செய்வார்கள் அவருடைய உறவினர்கள். அந்த உடலை அடக்கம் செய்வார்கள். உடலை அடக்கம் செய்து அவர்கள் நடக்கக்கூடிய சத்தம், ஒரு சிறு எட்டுகளை அந்த உயிர் செவிமடுக்கும். ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரில் நீங்கள் ஒரு உடலை அடக்கி சென்றால் அந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் யார் உங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்ற செவி சப்தத்தை அல்லாஹ் கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். கதறுவான், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள், என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள் என்று கதறிக்கொண்டே அந்த உயிர் அழுது கொண்டிருக்கும். அந்த கபரிலே அடக்கம் செய்த அந்த உறவினர்கள் அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வருவார்கள். அவருடைய உடம்பிற்குள் அந்த உயிர் மறுபடியும் செலுத்தப்படும். இரண்டு மலக்குகள் வருவார்கள். அவனுக்கு அருகிலே அமர்வார்கள். எந்த விளக்கமும் கேட்கப்படாது. நீ யார், எங்கிருந்து வந்தாய், எதுவும் கேட்கப்படாது. மன் ரப்புக், உன் இறைவன் யார், என்ன சொல்லும்? அது
என்ன சொல்லுவான் அவன்? அல்லாஹுவை நினைத்து வாழ்ந்திருந்தால், அல்லாஹுடைய நினைவில் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தன் வாழ்வை கொண்டு சென்றிருந்தால், அல்லாஹ்வின் நினைவில் தன் உள்ளத்தின் அமைதியை தேடி இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக அல்லாஹ்விற்கு சுஜூது செய்திருந்தால், அல்லாஹ்விற்கு ருக்கூ செய்திருந்தால், அல்லாஹுவை அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று தன் வாழ்நாள் முழுக்க துதித்துக் கொண்டிருந்தால் அவன் பதில் சொல்ல முடியும், ரப்பி அல்லாஹ் என்று. அல்லாஹுவை மறந்தவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தவன், அல்லாஹுவை அஞ்சாதவன், அல்லாஹுவின் மீது பயம் கொள்ளாதவன், அல்லாஹ்வின் மீது ஆதரவு கொள்ளாதவன், அவன் சொல்லுவான், ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியவில்லையே, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? வமா தீனுக், உன் மார்க்கம் என்ன? நீ வந்த வழி என்ன? எப்படி சொல்லுவான் இஸ்லாம் என்று? மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் சொல்லுவான், தொழுகை நிலைநாட்டி இருந்தால் சொல்லுவான், ஜக்காத்தை கொடுத்திருந்தாலே சொல்லுவான், ஹஜ்ஜை நிறைவேற்றி இருந்தால் சொல்லுவான், அல்லாஹ்வின் மார்க்க கடமைகளை பின்பற்றுவதை தன் வாழ்நாளில் குறிக்கோளாக ஆக்கி இருந்தால் அவன் சொல்லுவான் தீனியல் இஸ்லாம் என்று. ஆனால் இவன் எப்படி சொல்ல முடியும் என் மார்க்கம் இஸ்லாம் என்று? லா அத்ரி, எனக்கு தெரியாது. இந்த தூதரை பற்றி, முஹம்மது ரசூலை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்கப்படும். அவன் சொல்லுவான், லா அத்ரி, எனக்கு எதுவும் தெரியாது, அவ்வளவுதான். அவன் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே வானத்திலிருந்து கட்டளை வரும், இந்த உயிருக்காக நரகத்தின் வாசலை திறந்து வையுங்கள். அல்லாஹு அக்பர். நரகத்தின் ஜுவாலைகள் அவனை வீச ஆரம்பிக்கும். இவனுக்கு வேதனையை கொடுங்கள். மலக்குகள் சம்பட்டிகளை எடுத்துக் கொண்டு வருவார்கள் அவனை அடிப்பதற்காக. அவனை அடிப்பார்கள். அவனுடைய உடலை கபூர் நெருக்கும். இன்னொரு 2 விலா எறும்புகள் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விடும். அந்த வேதனை அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு புறம் நரகத்திலிருந்து ஜுவாலை காட்சிகள், இன்னொரு புறம் கொடுமையான வேதனை தரக்கூடிய மலக்குகளுடைய வேதனை, இன்னொரு புறம் கபருடைய நெருக்கம் என்று நெருக்கத்தோடு அந்த இருளடைந்த குழியில் மறுமை வரை அல்லது அல்லாஹ் நாடுகின்ற வரை அந்த நரகத்துடைய மனிதன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவான். ஆம், இதற்கெல்லாம் ஒரு முடிவான ஒரு நாள் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்த இந்த உலகத்துடைய முடிவின் நாள். மனிதர்களும் ஜின்களும் மலக்குகளும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழியக்கூடிய நாள். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் படைத்த மனிதர்கள் அழிந்து விடுவார்கள், ஜின்கள் அழிந்து விடுவார்கள், மலக்குகள் அழிந்து விடுவார்கள், மலக்குகளின் தலைவர்களும் அழிந்து விடுவார்கள். இந்த பூமியில் யாராக இருந்தாலும் அவர்கள் அழிந்தே தீர வேண்டிய அந்த நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும் மீதம் இருக்கக்கூடிய அந்த மறுமை நாள் உதித்தரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் சூரின் மூலமாக உலகத்திலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும் அழிப்பான். 2வது சூரின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அழித்த எல்லா படைப்புகளையும், இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து எழுப்புவான். இந்த நேரத்தில் இந்த கபரில் வேதனை அடைந்த அந்த நரகவாதிகள், மரணத்துடைய நேரத்தில் வேதனை அடைந்த நரகவாதிகள், உலகத்தில் பாவங்களையும் குற்றங்களையும் மட்டுமே தங்களுடைய வாழ்நாளில் சேகரித்த இந்த நரகவாதிகள் மறுமையில் எழுந்து வருவார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், சூரத்துல் இஸ்ராவுடைய 97வது வசனம், வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமஹ் அலா உஜூஹிஹிம் உம்யா வ புக்மா வ சும்மா. அல்லாஹு அக்பர். நரகவாதிகள் எழுந்து வருவார்கள். அவர்களுடைய முகத்தின் மூலமாக எழுந்து நடந்து வருவார்கள். அவர்களுடைய பார்வை சென்றிருக்கும், அவர்களுடைய பேச்சு சென்றிருக்கும், அவர்களுடைய செவிப்புலன் சென்றிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், வ கைஃப யம்ஷூன அலா உஜூஹிஹிம், பாவிகள் எப்படி முகத்தால் நடக்க முடியும் அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் அலா அக்தாமிஹிம் காதிருன் அலா யும்ஷியஹும் அலா உஜூஹிஹிம். கால்களால் நடக்க வைத்த அல்லாஹ் அவர்களை முகங்களால் நடக்க வைப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். முகத்தால் நடந்து வருவார்கள் பாவிகள். அவர்களுடைய பார்வை சென்றிருக்கும். நிர்வாணமாக
செருப்பில்லாமல் கத்ரா செய்யப்படாமல் மறுமை மஹ்ஷரிலே அந்த நரகவாதிகள் எல்லாம் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை ஒரு மைல் தூரம் கொண்டு வந்து நிறுத்துவான். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கற்பனை செய்யுங்கள். துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் கல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீல். ஒரு மைல் தூரத்திற்கு சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். பாவிகள், அந்த நரகவாதிகள் அந்த சூரியனுடைய வெப்பத்தில் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை. சிலர் அந்த வேர்வையிலேயே மஹ்ஷர் மைதானத்தில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்த பாவங்களின் அடிப்படையில் மறுமையில் ஓடுவார்கள் நரகவாதிகள். மறுமையில் அங்கும் இங்கும் தப்பித்து ஓடுவதற்கு வழி இருக்கிறதா என்று தேடி பார்ப்பார்கள். ஃபயகூலுல் இன்சான் யகூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர் ஐனல் மஃபர் கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமைதினில் முஸ்தகர். எங்கேயாவது ஓடி மறைவதற்கு இடம் இருக்கிறதா என்று மறுமையிலே அந்த பாவிகள் தேடி திரிவார்கள். எல்லோரும் எல்லோரை விட்டு ஓடி விரண்டு கொண்டிருப்பார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னீஹ். சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவான். கணவனை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவாள். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து. அல்லாஹு அக்பர் என எல்லோரும் அவர்களின் நிலைமைகளை நினைத்து விரண்டு ஓடி கொண்டிருப்பார்கள். மறுமையிலே எல்லோரும் ஓடுவார்கள். யாராவது அல்லாஹ்விடத்திலே பேசி சிபாரிசு செய்து எம்மை பாதுகாக்க முடியுமா என்று ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள். அப்போது எல்லா மனிதர்களும் ஆதமை நோக்கி செல்லும் பொழுது இந்த பாவிகளும் நரகவாதிகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுவார்கள். ஆனால் ஆதமோ மறுத்து விடுவார். இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன் லம் யகதப் கப்லஹு மிஸ்லஹ் வ லம் யகதப் பஅதஹு மிஸ்லஹ். அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருந்ததில்லை. நூஹிடத்திலே ஓடுவார்கள். யா நூஹ், அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன். அதே வார்த்தை, அல்லாஹ் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருந்ததில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை. எல்லோரும் சொல்லுவார்கள், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என் நிலைமை என் நிலைமை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள், உலகத்தில் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்விற்கு இவர்களை போன்று நெருக்கத்திற்குரியவர்கள் இந்த பூமியில் யாரும் வாழ்ந்து சென்றிருக்க முடியாது. அந்த நபிமார்களே என்னுடைய நிலைமை என்னுடைய நிலைமை என்று தலைகளை தாழ்த்தியவர்களாக அல்லாஹ்வை மறுமையில் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்களுடைய உள்ளங்களே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும் என்றால், பாவிகளை நினைத்து பாருங்கள், குற்றவாளிகளை நினைத்து பாருங்கள், உலகத்தின் பாவத்தின் மூட்டைகளை தங்களுடைய முதுகில் சுமந்தவர்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். இப்படி எல்லோரும் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான். இங்கிருந்துதான் எம்முடைய பயணம் தொடங்குகிறது. நரகத்தை இழுத்து கொண்டு வாருங்கள். நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். உலகத்திலே கேள்விப்பட்டவன், உலகத்திலே அந்த நரகத்துடைய தண்டனைகளை செவிமடுத்தும் புறக்கணித்தவன், உலகத்திலே நரகத்துடைய அச்சமில்லாமல் பூமியில் வாழ்ந்தவன், மறுமையில் நரகத்தை பார்க்கக்கூடிய காட்சி, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுத்தா பி ஜஹன்னம யௌமைதின் லஹா 70000 ஜிமாம். 70000 கடிவாளங்கள், 70000 கடிவாளங்களோடு நரகம் இழுத்து வரப்படும். யாரால்? மஅ குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜ்ருனஹா. ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70000 மலக்குகளோடு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நரகம் 70000 கடிவாளங்கள். அந்த 70000 கடிவாளத்திற்கும் ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70000 மலக்குகள் நரகத்தை இழுத்து வருவார்கள் மறுமையிலே மாஷருக்கு. அந்த நரகம் வந்தவுடன் பாவிகளை பார்க்கும், அல்லாஹ்வை மறந்தவர்களை பார்க்கும்.
அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களை பார்க்கும், தன்னுடைய கோபத்தை அதிகப்படுத்தும், ஜுவாலை வீச ஆரம்பிக்கும், நெருப்பை கக்க ஆரம்பிக்கும், தன்னுடைய கூட்டத்தை ஏற்க தயாராகும். மனிதன் அதை கண்களுக்கு முன்னால் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமானுன். மறுமையிலே அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டான். அல்லாஹ் பேசுவான், அடியான் பதில் சொல்ல வேண்டும். அவன் என்ன செய்வான்? ஃபயன்துரு ஐமன மின்ஹு, தன்னுடைய வலதுபுறம் பார்ப்பான், அவன் முற்படுத்திய அமல்கள். இடதுபுறம் பார்ப்பான், அவன் முற்படுத்திய அமல்கள். வயந்துரு பைன யதை, அவனுக்கு முன்னால் பார்ப்பான். ஃபலா யரா இல்லன்னார், நரகத்தை தவிர எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் இங்கும் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா. ஒரு பேரித்த பலத்தின் ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்தேனும் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆம், நரகத்திற்கு முன்னால் நரகம் மாஷரிலே இழுத்து வந்து பட்டவுடன் பாவிகளும் காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும் அல்லாஹ்வை மறுத்தவர்களும் அல்லாஹ் கூறுகிறான், வயௌம யுஹ்ஷரு அஅதாஉல்லாஹி இலன் நாரி ஃபஹும் யூஸஊன். மறுமையிலே அல்லாஹ்வின் எதிரிகள், அஅதாஉல்லாஹ் அல்லாஹ்வின் எதிரிகள் நரகத்திற்கு முன்னால் பிரிக்கப்படுவார்கள். எப்படி பிரிக்கப்படுவார்கள்? உன் ஜமாஅத் என்றார், உன் ஊர்வாசிகள் என்றார், நீ இந்த கூட்டத்திலே வாழ்ந்தவன் என்றார். நல்லவர்கள் பாவிகள், வலதுகரம் சொந்தமாக்கியவர்கள் இடதுகரம் சொந்தமாக்கியவர்கள் என இரு கூட்டங்களாக நரகவாதிகள் பிரிக்கப்படுவார்கள். எப்படி மலக்குகள் அடையாளம் கண்டுபிடிப்பார்கள்? அந்த பாவிகளை நரகவாதிகளை எப்படி மலக்குகள் பிரிப்பார்கள்? அல்லாஹ் கூறுகிறான், யஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், அவர்களுடைய முகத்தில் அவர்களுடைய பாவத்தின் அடையாளம் வெளிப்படும். ஃபயூஹது பின்னவாசி வல் அக்தாம், உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடித்து நரகத்தை நோக்கி இழுத்து வருவார்கள் மலக்குகள். அல்லாஹ் கூறுவான், ஹுதூஹு ஃபகுல்லூஹ், அந்த நரகவாதிகளை பிடியுங்கள், அவர்களை விழுங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம ஸல்லூஹ், நரகத்திலே தூக்கி எறியுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் ذرعها 70 ذراعا فاسلكوه, 70 முழம் கொண்ட சங்கிலியால் அந்த நரகவாதியை பிணைத்து நரகத்திலே தூக்கி எறியுங்கள். ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சங்கிலியால் பிணைத்து தூக்கி எறியுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே 70,000 மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள், இந்த நரகவாதியை நான் தான் முதலாவதாக நரகத்தில் தூக்கி எறிவேன் என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அவனுடைய சங்கிலியுடைய ஒரு முனையை வாயில் நுழைத்து இன்னொரு முனையை பின்துவாரத்தின் வழியாக எடுத்து பிணைப்பார்கள் அவனை. சுப்ஹானல்லாஹ். நரகத்துடைய வாசலுக்கு முன்னால் அவன் கொண்டு வரப்படுவான். ஆம், நரகத்திற்கு வாசல் இருக்கிறது. லஹா சப்அத்து அபுவாபின் லிகுல்லி பாபின் மின்ஹு ஜுஸ்உம் மக்ஸூம், நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசலுக்கும் உரிய கூட்டம் அந்தந்த வாசலுக்கு முன்னால் நிறுத்தப்படும். நரகத்திலே நுழையவில்லை, நரகத்தின் வாசலில் நரகவாதிகள். ஒவ்வொரு நரக வாசலும் அந்த 7 வாசல்களுக்கு முன்னாலும் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் நிறுத்தப்படுவார்கள். பாபு ஜஹன்னம், ஜஹன்னம் என்ற ஒரு வாசல். பாபுல் ஜஹீம், ஜஹீம் என்ற ஒரு வாசல். பாபு சஈர், சஈர் என்ற ஒரு வாசல். பாபு சக்கர், சக்கர் என்ற ஒரு வாசல். பாபு பலா, பலா என்ற ஒரு வாசல். பாபுல் ஹுத்தமா, ஹுத்தமா என்ற ஒரு வாசல். பாபு சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்ற வாசல். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு தண்டனையை கொடுக்கக்கூடியது. அந்த 7 கூட்டத்தார்களும் அந்த நரகத்துடைய ஒவ்வொரு வாசலின் வழியாக பிரித்து நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 வாசல், நரகத்துடைய 2 வாசல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான குதிரையில் பயணித்தால்
எவ்வளவு தூரத்தை அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் உள்ளது. நரகத்துடைய ஒரு வாசலுடைய அளவு, நரகத்துடைய இரு வாசல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவேளி 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணித்தால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம். நரகம் என்ன சாதாரண பூமியா? நரகம் அந்த நெருப்பு என்ன சாதாரணமான நெருப்பா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூகிது இப்னு ஆதம ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ்அம் மின் ஹர்ரி ஜஹன்னம். நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறது அல்லவா, ஆதமுடைய பிள்ளைகள் வீடுகளிலே எரிக்கக்கூடிய நெருப்பு நரகத்துடைய நெருப்பில் ஒரு பங்குதான். எத்துணையில் ஒரு பங்குதான்? 70 ஒரு பங்குதான். எந்த நெருப்பு? இந்த பூமியில் எதையெல்லாம் நெருப்பாக்க முடியுமோ அதையெல்லாம் நெருப்பாக்குங்கள். இந்த பூமியில் எத்துணை எரிமலைகளை வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொட்டுங்கள். சூரியனை அப்படியே பிடித்த அந்த நெருப்பை கீழே இறக்குங்கள். இவ்வளவு நெருப்புகளால் இந்த பூமி சூழப்பட்டாலும் அந்த வெப்பம் நரகத்துடைய 70 மடங்கில் துணை மடங்கு, ஒரு மடங்குதான். நரகம் ஏதோ ஒரு ஆறு அல்ல, தூக்கி தூக்கி எறிவதற்கு. நரகம் முன்னும் நரகம்தான், பின்னும் நரகம்தான், வலதுபுறமும் நரகம்தான், இடதுபுறமும் நரகம்தான். அங்கே கொடுக்கக்கூடிய பானமும் நெருப்புதான், அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவும் நெருப்புதான், அங்கே விளையக்கூடிய மரங்களும் நெருப்புதான். நெருப்பால் முற்றிலும் சூழப்பட்ட ஒரு உலகம் நரகம். இந்த நரக நெருப்பில் வீசப்படக்கூடிய மனிதன் எப்படி விகோரமான உருவமாக மாற்றப்படுவான் தெரியுமா? நரகவாதியுடைய உருவத்தை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன மன்கிபைல் காஃபிர், நரகத்திலே வீசப்படக்கூடிய அந்த காஃபிருடைய தோள் புஜம், மஸீரத்து 3 அய்யாமின் லிராகிபில் முஸ்ரி, வேகமாக குதிரையை ஓட்டுபவன் 3 நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நரகவாதியுடைய தோள் புஜம் விசாலமாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்சுல் காஃபிர் மிஸ்லு உஹத், மிஸ்லு உஹத், நரகவாதியுடைய ஒரு கடவாய்ப்பல், எத்தனை பல்? ஒரு கடவாய்ப்பல் உஹது மலையை விட பெரியது. ஒரு பல் உஹது மலையை போன்றிருக்குமானால் அவனுடைய உடம்பு, நரகவாதியுடைய உடம்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகவாதியுடைய தோளுடைய தடிமம் 3 நாட்கள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்ன மஜ்லிஸுஹு மின் ஜஹன்னம் கமா பைன மக்கா வல் மதீனா, அவனுடைய பின்புறம் அவன் அமரக்கூடிய இடம் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் உள்ள தூரம் போன்று இருக்கும். இவ்வளவு பெரிய உடலை, இவ்வளவு விகோரமான தோற்றத்தை நரகத்தில் தூக்கி எறிந்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் பொசுக்கிவிடும். குல்லமா நபிதத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா, ஒவ்வொரு தோலும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு வேறு தோள்களை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். லியதூகுல் அஸாப், எதற்காக மாற்றுகிறான்? வேதனையை சுவைப்பதற்காக. நரகவாதியுடைய ஆடை அல்லாஹ் கூறுகிறான், ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார், நரகத்தால் தைக்கப்பட்ட ஆடை அவனுக்கு அணிய கொடுக்கப்படும். சராபீலுஹும் மின் கத்திரான், அல்லாஹு அக்பர், தாராலான தார், அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய தார், நரக நெருப்பில் சூடு வைக்கப்பட்ட தாரால் உருவாக்கப்பட்ட ஆடை
அந்த நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலே உணவை வைத்திருப்பான். நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்டவுடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி. யா மாலிக், யா மாலிக், நரகத்தின் காவலாளி மாலிக்கே, பசிக்கிறது உணவை கொடு, பசிக்கிறது உணவை கொடு. பல ஆண்டுகள் கதறிக்கொண்டே இருப்பான். இறுதியில் என்ன உணவு நரகவாதிக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? இன்ன ஷஜரத்தல் ஸக்கூம் தஆமுல் அஸீம் கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன் ககல்இல் ஹமீம். ஸக்கூம் என்ற நரகத்தில் முளையக்கூடிய மரம், ஷைத்தானுடைய தலைகளை போன்ற கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மரம். அந்த மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும். தஆமுல் அஸீம். யாருக்கு இந்த உணவு? யாருக்கு? அஸீம், பாவிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு. அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உடலில் உள்ள வயிற்று பகுதி எல்லாம் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியதை போல கொதிக்க ஆரம்பித்துவிடும். கொதிக்கையில் வரக்கூடிய புகையை போன்று அவனுடைய உடலெல்லாம் மாற ஆரம்பித்து விடும். அது மட்டுமல்ல, வேறு சில உணவுகளும். ஹல் அதாக ஹதீதுல் காஷியா உஜூஹு யௌமைதின் காஷியா ஆமிலத்துன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் பரீஅ. நரகத்திலே விளையக்கூடிய ஒரு வகையான முள் செடி பரீஅ அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூஅ. அது அவனுக்கு பசியையும் போக்காது, அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது. அது உள்ளே சென்றவுடன் உடலெல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும். மறுபடியும் அல்லாஹ்வுடைய வேதனை, தாகம், நரகத்தின் தாகம், மஹ்ஷரிலும் தாகம், நரகத்தில் வீசப்பட்ட பிறகும் தாகம். யா அல்லாஹ் தண்ணீர் கொடு, யா அல்லாஹ் தண்ணீர் கொடு. மாலிகே, நரகத்தின் காவலாளியே, தண்ணீரை கொடு. وَإِنْ يَسْتَغِيثُوا يُغَاثُوا بِمَاءٍ كَالْمُهْلِ يَشْوِي الْوُجُوهَ. செம்பால் ஊற்றி காய்ச்சப்பட்ட அந்த பானம் அவனுக்கு முன்னால் அவனுடைய தாகத்திற்காக கொண்டு வரப்படும். அந்த பாத்திரத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலேயே யஷ்வில் உஜூஹ், அந்த முகம் கருகி அப்படியே விழுந்துவிடும். பிஸ ஷராப், கெட்ட பானம். அல்லாஹ் கூறுகிறான், வஸாஅத் முர்தஃபகா, அவன் ஓய்வெடுக்க சென்ற அந்த இடம் மிக கெட்டது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், வஸுகு மாஅன் ஹமீமா ஃபகத்தஅ அம்ஆஅஹும். ஹமீம் என்ற பானம் கொடுக்கப்படும். ஹமீம் என்றால் என்ன தெரியுமா? நரகவாதிகளுடைய ஷீலும் ஷலமும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம். இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் கூறுகிறான், இந்த பானம் அவனுக்கு ஊற்றப்பட்ட உடன் அவனுடைய குடல் எல்லாம் துண்டிக்க ஆரம்பிக்கும். மேலே சொன்னமே ஸக்கூம் என்ற மரம், அந்த வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وَأَنَّ قَطْرَةً مِنَ الزَّقُّومِ, ஸக்கூமுடைய ஒரு சொட்டு இந்த பூமியில் விழுந்தால் போதும், இந்த பூமியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அது நாசமாக்கிவிடும். அல்லாஹு அக்பர். அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கக்குவான். யத்தஜர்ரஉஹு வலா யகாது யுஸ்கி,
கக்குவான், கதறுவான், அடித்து அடித்து குடிக்க வைப்பார்கள். நரகத்தின் காவலாளியை அழைத்து பார்ப்பார், உதவி இருக்காது. وَنَادَى أَصْحَابُ النَّارِ أَصْحَابَ الْجَنَّةِ أَنْ أَفِيضُوا عَلَيْنَا مِنَ الْمَاءِ. நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள், சொர்க்கவாதிகளே, நரகத்துடைய அந்த தண்ணீரை, சொர்க்கத்துடைய அந்த தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள், அல்லது சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்கள். சொர்க்கவாதிகள் பதில் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். காஃபிர்களுக்கு அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறானே. ஏன்? அல்லதீன தகது தீனஹும் லஹுவ வ லஇபா. விளையாட்டாகவும் வீணாகவும் மார்க்கத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். வகர்ரதுஹுமுல் ஹயாத்துத் துன்யா. உலக வாழ்க்கை அவர்களை திருப்பிவிட்டது. ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸு லிகாஅ யௌமிஹிம் ஹாதா. எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் மறந்து விட்டான் அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நரகத்திலே வீசப்படக்கூடிய மனிதர்கள் யார் தெரியுமா? வாருங்கள். முதலாக நரகம் சுட்டரிக்க போகும் மனிதர்கள், நெருப்பில் விழுந்து வேதனையை அனுபவிக்க போகும் மனிதர்கள் இணை வைத்தார்களா? இல்லை. அல்லாஹுவை மறுத்தார்களா? இல்லை. அல்லாஹுவின் நினைவில்லாமல் வாழ்ந்தார்களா? இல்லை. என்ன செய்தார்கள்? அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அல்லாஹுடைய குர்ஆனை அழகிய முறையில் ஓதினார். அல்லாஹ்வின் மார்க்கத்தை எடுத்து வைத்தார். என்ன செய்தார்? அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அளித்தார். என்ன சொல்லுகிறீர்கள்? இவர்களுக்கு நரகமா? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தவருக்கு நரகமா? அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வத்தை கொடுத்தவருக்கு நரகமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்தவருக்கு நரகமா? 3 பேர் நரகத்தில் முதலாக வீசப்படும் 3 பேர். இணை வைப்பவர்களுக்கெல்லாம் முன்பு நரகம் சுட்டரிக்கும் 3 பேர். அழைப்பான், என்ன செய்தாய்? உனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை கொண்டு என்ன செய்தாய்? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக போர்க்களத்தில் நின்று போராடி ஷஹீதானேன். கதப்த, பொய் சொல்லுகிறாய். யாருக்காக ஷஹீதானாய்? யாருக்காக உயிரை கொடுத்தாய்? உன்னை நீ மரணித்ததற்கு பிறகு போர்க்களத்தில் இருந்த ஷஹீத் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னை போற்றிவிட்டார்கள் மக்கள். நீ யாருக்காக உழைத்தாயோ அவர்களே உனக்கு கூலி. நரகத்திலே இவனை முகம் குப்புற தூக்கி எறியுங்கள். 2வது மனிதன் காரியுல் குர்ஆன் வ ஆலிமுன். குர்ஆனை அழகிய முறையில் ஓதிய காரி, மார்க்கத்தை தன் வாழ்வு முழுவதும் எடுத்து வைத்த ஆலிம். என்ன செய்தாய்? உன் குர்ஆனை கற்றேன், அழகிய முறையில் ஓதினேன், உன் மார்க்கத்தை உலகமெல்லாம் எடுத்து சென்றேன், உலகமெல்லாம் மேடைகளில் பேசினேன், உலகமெல்லாம் உன் தீனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தேன். ஆலிம் யா அல்லாஹ் நான், காரி யா அல்லாஹ் நான். அல்லாஹ் சொல்லுவான், கதத்த, பொய் சொல்லுகிறாய். குர்ஆனை ஓதினாய் உன்னை காரி என்று கூற வேண்டும் என்பதற்காக, இல்மை கற்றாய் உன்னை அறிந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக. போற்றப்பட்டதன் கூலியை யார் போற்றினார்களோ அவர்களிடத்தில் சென்று வாங்கிக் கொள். உனக்கு இங்கே கூலி, முகம் குப்புற நரகத்திலே தூக்கி எறியுங்கள்.
மூன்றாவது மனிதன், அல்லாஹுடைய பாதையில் செல்வத்தை அளித்தவன், என்ன செய்தாய்? உன் பாதையில் செல்வத்தை கொட்டினேன் யா அல்லாஹ், கேட்பவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்லுகிறாய், உன்னை கொடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் செல்வத்தை நீ செலவு செய்தாய். என் பெயரை பயன்படுத்தி தூக்கி எறியுங்கள் இவடையும் நரக நெருப்பில். முஆவியா சொன்னார்கள், அல்லாஹுடைய பாதையில் சிறந்த பணிகளான இந்த 3 பணிகளை தவறாக செய்தவர்களுக்கு இந்த வேதனை என்றால், மற்ற பணிகளில் அல்லாஹுடைய கட்டளையில் குறைவுபடுத்தியவர்களுக்கு என்ன வேதனை இருக்கும்? யோசித்து பாருங்கள் மூமின்களே, யோசித்து பாருங்கள். அடுத்தபடியாக நரகம் சுட்டரிக்கும் முதல் கூட்டத்தின் மனிதர்கள் அல்லாஹுவை மறுத்த முஷ்ரிக்குகள், அல்லாஹுவை மறுத்த காஃபிர்கள். அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ் வ மஅவாஹுன் நார். யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான், நரகத்தை தங்குமிடமாக ஆக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதின் உயிர் யாரின் கரம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா யஸ்மஉ பி அஹதும் மின் ஹாதிஹில் உம்மஹ் யஹூதியுன் வலா நஸ்ரானியுன் ثم يموت ولم يؤمن بالذي أرسلت به إلا كان من أصحاب النار. முஹம்மதின் உயிர் யாரின் கரம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய யூதனாகவோ நஸ்ரானியாகவோ யாராக இருந்தாலும் என்னை பற்றி கேள்விப்பட்டதற்கு பிறகு என்னை நம்பிக்கை கொள்ளாமல் மரணித்தால் அவன் நரகவாதியாகத்தான் இருப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இணை வைப்பு எல்லா அமல்களையும் அப்படியே தரைமட்டமாக அழித்துவிடும், நிரந்தரமான நரகவாதியாக அவனை மாற்றிவிடும். வாழ்நாளெல்லாம் அமல் செய்து இறுதி கட்டத்தில் அல்லாஹ்வின் இணை வைப்பை ஒரு துளி எடுத்தாலும் அவன் அமலெல்லாம் அழிக்கப்பட்டு நிரந்தரமான ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தர நரகவாதியாக அந்த இணை வைப்பாளன் மாறி விடுவான். கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, இணை வைப்பவர்கள் நரகவாதிகள் என்று. ஆனால் அந்த இணை வைப்பவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை மறந்துவிட்டால் அவர்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் நரகத்திலே? முஹம்மது ரசூலுடைய நோக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? நோக்கம் என்ன? முஹம்மது ரசூலுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன தெரியணும். என்ன நோக்கம்? இணை வைப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பது. முஹம்மது ரசூலுடைய சமூகத்தின் நோக்கம் என்ன? காசு சம்பாதிப்பதா? மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு மூத்தா போறதா? நோக்கம் என்ன? குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ், இது என்னுடைய பாதை நபியே சொல்லுங்கள். மூமின்களை செவிமடுத்து கேளுங்கள். குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அத்உ இலல்லாஹ், இந்த பாதையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பின் அலா பஸீரா, தெளிவான சிந்தனை, கருத்துக்கள், அழகிய மொழிகள், குணங்கள், பஸீரத்தை கொண்டு யாரெல்லாம் அழைப்போம்? நானும், யாரெல்லாம் உலமாக்களோ அவர்களும், யாரெல்லாம் குதுபா பிரசங்கம் செய்கிறார்களோ அவர்களும், யாரெல்லாம் தலைப்பாகை அணிந்து ஜிப்பா அணிந்திருக்கிறார்களோ அவர்களும். அப்படியா? என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும். உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளத்தையும் கை வைத்து கேட்கிறேன், நீங்கள் முஹம்மது ரசூலை பின்பற்றவில்லையா? எங்கே இணை வைப்பை விட்டு பாதுகாத்தீர்கள்? யாரை இணை வைப்பிலிருந்து பாதுகாத்தீர்கள்? உங்களுக்கு தெரிந்த இஸ்லாமை அறியாத ஒரு முஸ்லிமை நீங்கள் பாதுகாக்க மறந்துவிட்டால், அவன் அதே நிலையில் மரணித்தால் எங்கே செல்வான்? எங்கே செல்லுவான்? எங்கே செல்லுவான்? எனக்கு தெரியணும். எங்கே செல்லுவான்? நரகம்.
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத சிறுவனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். தனக்கு வேலையாளாக வேலை பார்த்த அவனுடைய தலைமாட்டின் அருகிலே அமர்கிறார்கள். யூத சிறுவா அஸ்லிம், இஸ்லாமை ஏற்றுக்கொள். அந்த சிறுவன் தந்தையை பார்த்தான். யூதன் தந்தை ஆத்தி அபல் காசிம், அந்த யூதனுடைய அந்த பிள்ளையுடைய தந்தை சொன்னார். யூதன் சொன்னார், ஆத்தி அபல் காசிம், காசிமுடைய தந்தைக்கு கட்டுப்படு, முஹம்மது ரசூலுக்கு கட்டுப்படு. அஸ்லிம், சிறுவர் மரணப்படுக்கை. அந்த குழந்தை ஷஹாதத்தை மொழிகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். தங்கத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீடுகளில், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். ஒரு உயிரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யார் முஹம்மது ரசூலை பின்பற்றுவது? முஹம்மது ரசூல் விட்டு சென்ற கடமையை யார் செய்வது? மிம்பரில் குத்துபா செய்பவர்களா? 7 வருடம் 10 வருடம் மதீனாவிலும் அல்லது அது போன்ற நகரங்களிலும் படித்தவர்களா? அவர்கள் மார்க்கத்தின் துறையில் ஆராய்ந்து அவர்களுடைய பணியை தொடர்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பது, நரகத்திலிருந்து மக்களை பாதுகாப்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தலையான கடமை. இந்த கடமையை நிறைவேற்ற மறந்தால் நாளை மறுமையில் ரப்பு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்களுடைய பாவங்களை நகட்ட முடியாது. இரண்டாவது, இணை வைப்பவர்களுக்கு பிறகு தங்களுடைய இருப்பிடத்தை நரகத்திலே ஆக்கிக் கொள்பவர்கள் யார்? ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர். செவிமடுத்து கேளுங்கள் மூமின்களே, மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விடப்படுகிறது. சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை சக்கர் என்று நரகத்திலே வேதனை அடையக்கூடிய மனிதர்களை பார்த்து கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர். சக்கர் என்ற நரகத்தில் உங்களை சேர்த்த அமல் எது? இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. அல்லாஹ்வை மறுத்து நாத்திகராக வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? காலு லன்னகும் மினல் முஸல்லீன். நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. அல்லாஹு அக்பர். நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை தவற விடுபவன் நாளை மறுமையில் காரூனோடு, ஃபிர்அவுனோடு, ஹாமானோடு, உபய் இப்னு கலஃபோடு எழுப்பப்படுவான். காரூனோடும் ஹாமானோடும் ஃபிர்அவுனோடும் உபய் இப்னு கலஃபோடும் எழுப்பப்படுபவன் சொர்க்கம் செல்லுவானா? சொர்க்கம் செல்லுவானா? ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸ்ஸலாஹ் வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். அவர்களை கையா என்ற இடத்தை அல்லாஹ் சங்கமிக்க வைப்பான். 2 அர்த்தங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. தொழுகையை பாழாக்குபவன் யார்? கையா என்றால் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுவது கிடையாது. அஹ்ஹரு ஸலாத அன் வக்திஹா. தொழுகையை அதனுடைய நேரத்தை தவற விடுவது. தொழுகையை அதனுடைய நேரத்தை தவறித் தொழுவது. கையா என்றால் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா, அல் கையா என்றால் நரகவாதிகளுடைய சீலும் ஷலமும் ஆறாக ஓடக்கூடிய நரகத்தின் ஓடை அது. இங்க யாரை எல்லாம் எழுப்புவார்? தொழுகையை பாழாக்கியவர்களை. தொழுகையை பாழாக்கியவர்கள் யார்?
தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவர்களை, அல்லாஹு அக்பர், ஃபஜ்ரை தொழாமல் உறங்குபவர்களே, இந்த நரகத்துடைய அழைப்பு உங்களுக்கு கேட்கவில்லையா? தொழுகையை தவறவிட்டு உலகத்தின் அலுவல்களில் தங்களுடைய நேரங்களை செலவழிப்பவர்களே, இந்த அலுவல்களும் நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வங்களும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அறியவில்லையா? தாரிக்கு ஸலாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது இந்த சமூகத்திற்கு செய்த மிக முக்கியமான அறிவுரை அஸ்ஸலாத், அஸ்ஸலாத், தொழுகை, தொழுகை. உயிர் பிரியும் நேரத்தில் கூட இந்த உம்மத்தின் தலைவர் 2 பேரை அழைத்து 2 பேருடைய தோள் புஜத்தில் தன்னுடைய கரத்தை போட்டு காலை பூமியில் தன்னுடைய கால் பூமியில் தரதரவன இழுக்கும் அளவிற்கு சென்று அபூபக்கருக்கு பின்னால் உட்கார்ந்து தொழுகையை நிறைவேற்றிய முஹம்மது ரசூலை பின்பற்றக்கூடிய சமூகமே எங்கே செல்கிறாய்? எங்கே செல்கிறாய்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பை கேட்டதற்கு பிறகு எங்கே செல்கிறாய்? அந்த அழைப்புடைய அர்த்தம் என்ன? அழைப்புடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் மிக, அல்லாஹ் மிக, சொல்லுங்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். வேலையை உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருப்பான், உலகத்தின் தலைவர்களுடைய மீட்டிங்கில் உட்கார்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அழைப்பு கொடுக்கப்படும். இவன் சொல்லுவான், இவர்கள் தான் எனக்கு மிகப்பெரியவர்கள், அந்த அழைப்பை பின்னால் பார்த்துக் கொள்கிறேன், இந்த அழைப்பை முதலில் முடிக்கிறேன் என்று நீ அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை புறக்கணிக்கவில்லை, ரப்பை புறக்கணிக்கிறாய், அல்லாஹுவை புறக்கணிக்கிறாய், அல்லாஹ்வின் மகத்துவத்தை புறக்கணிக்கிறாய். உனக்கு அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் மதிப்பை விட, அல்லாஹ்வின் கண்ணியத்தை விட உனக்கு முன்னால் அமர்ந்திருப்பவர்களும் உன்னுடைய அலுவல்களும் உன் குடும்பமும் உன் சுற்றுலாவும் உன் திருமண நிகழ்ச்சியும் உனக்கு பெரிதாக இருந்தால் அதில் உன் வாழ்வை செலவழி. அல்லாஹுவை மறந்துவிடு, நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை மறந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பாடா. தொழுகை விடுவது நரகத்திலே சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான காரியம். 3வது நரகத்திலே சேரக்கூடிய கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரன் நிசா, யா மஅஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன வ அக்ஸிர்னல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை கொடுத்துக் கொண்டே இருங்கள், பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தேடிக்கொண்டே இருங்கள். ஏன்? ஃபைன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகத்திலே உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன். அல்லாஹு அக்பர். கேட்டவுடன் சஹாபி பெண்கள் அழுதார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே, அக்ஸர அஹ்லின் நார் துக்ஸிர்னல் லஅன், அதிகமாக சாபமிடுவீர்கள், வ தக்ஃபுர்னல் அஷீர், கணவனுக்கு மாறுபட்டு நடப்பீர்கள். இன்று பாருங்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முசீபா, சமூகத்துடைய இழிவு, சமூகத்துடைய கேவலம், முஸ்லிம் பெண்களுடைய நிலைமைகள் நாளுக்கு நாள் நாசமடைவதைத்தான் பார்க்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? கணவன் அல்லாத அந்நிய ஆண்களோடு பேசி பழகக்கூடிய பெண்கள் எத்துணை பேர்? கணவனுடைய அழகல்லாத வேறு அழகை ரசிக்கக்கூடிய பெண்கள் எத்துணை பேர்? அது நேர்ல பார்த்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, இதுல பார்த்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, ரோஷம், மானம் இதுவெல்லாம் இழந்த சமூகம் இப்போது என்னவென்றால்
ஒரு மனைவி தனக்கு முன்னால் உட்கார்ந்து ஒரு அந்நிய ஆணை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாள், அதையும் பார்த்து தன் மனைவியை அனுமதிக்கிறான் என்றால் ஒரு ஆண், இதை விட என்ன நஷ்டம் இருக்க முடியும் இந்த சமூகத்திற்கு? கணவனுக்கு மாறு செய்வீர்கள். கணவன் அல்லாதவர் மீது உங்களுடைய பார்வை விழுந்தால், உங்களுடைய பேச்சு விழுந்தால், உங்களுடைய உள்ளம் அதில் நோய்பட்டால், கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் மரணித்தால் நரகத்தை தவிர அல்லாஹ் எதையும் கூலியாக கொடுக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதோடு சேர்த்து வேறு ஒன்றையும் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லமரஹுமா, இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், அந்த இருவரையும் நான் பார்த்ததில்லை இந்த உலகத்தில். அதில் ஒரு கூட்டம் நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள், தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள். அல்லாஹு அக்பர். என்ன அர்த்தம்? ஹிஜாபை கடைபிடிக்க மாட்டாள். எந்த ஹிஜாபை? குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய ஹிஜாபை. எது ஹிஜாப் அல்ல, அலங்காரங்களும் இறுக்கமான ஆடைகளும் லேசான துணிகளும் தங்களுடைய சேலைகளுக்கு மேலோ தங்களுடைய ஆடைகளுக்கு மேலோ அணியக்கூடிய கருப்பு அழகுள்ள பட்டுப்புடவை தோற்று போகும் அளவிற்கு அழகும் கவர்ச்சியும் இறுக்கமும் நெருக்கமும் உள்ள ஆடை அல்ல ஹிஜாப். இந்த ஹிஜாபை அணிந்திருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காது கொடுத்து கேளுங்கள், உங்களுடைய ஹிஜாப் நெருக்கமானதாகவோ லேசானதாகவோ அழகுள்ளதாகவோ பிறருடைய பார்வையை இழுக்கும் முறையிலோ இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது, சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட இன்ன தூரத்தில் இருந்துதான் நுகர முடியும் என்று. ஹிஜாப் தன்னுடைய பெண்ணின் அழகை மறைக்கக்கூடியது, ஆண்களின் பார்வை தன் மீது விழுவதை விட்டு தடுக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபை போட்டாதான் அவங்க பக்கம் பார்வை திரும்பும். இல்ல மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹான மூமினான பெண்களை தவிர எத்துணை பெண்கள், இந்த பயான்ல வந்த பெண்களை கூட அவங்கவுங்க கணவன்மார்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, உங்களுடைய பெண்களுடைய ஹிஜாப் இந்த 3 ஷரத்தை விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி. அல்லது நீங்க ஊர்களுக்கு போகும் பொழுது இந்த ஷாப்புகளுக்கு போய் எடுத்துட்டு போற ஹிஜாப் இந்த 3 விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி உங்களுடைய பெண்களை நரகத்தின் பெண்களாக மாற்றுகிறீர்களா? உங்களுடைய பெண்கள் ஆடை அணிந்திருந்தும் அல்லாஹ்வின் பார்வைக்கு முன்னால் நிர்வாணமாக மாற்றுகிறீர்களா? அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய முஸ்லிம் பெண்களை. அடுத்து நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கூட்டம் மதுவை குடிக்கக்கூடியவர்கள், போதை வஸ்துக்களை உட்கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸனுடைய தரத்தில் பதியக்கூடிய ஹதீஸ், யார் மதுவை சாப்பிடுகிறானோ, போதையை உட்கொள்கிறானோ, அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான், மறுபடியும் மது குடிக்கிறான், 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். 3வது முறையும் பாவ மன்னிப்பு கேட்கிறான், மறுபடியும் மதுவின் பக்கம் திரும்புகிறான், அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகையை அங்கீகரிக்க மாட்டான். 3 வாய்ப்பு தான். 4வது முறை அவன் மது குடித்தால் وَكَانَ حَقًّا عَلَى اللَّهِ أَن يُسْقِيَهُ مِنْ عَيْنِ خَبَالٍ, ஐனி கபால் என்ற பானத்தை அவனுக்கு மறுமையில் கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். என்னது அல்லாஹ்வுடைய தூதரே? சதீது அஹ்லின் நார், நரகவாதிகளுடைய ஷீலும் ஷலமும். அதை அல்லாஹ் கொடுப்பதை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். அடுத்து நரகத்திலே இருக்கக்கூடிய கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது செல்லும் பொழுது சொன்னார்கள், நான் பார்த்தேன் சில மனிதர்களை நரகத்தின் நெருப்பாலான கத்திரிக்கோள்களால் தங்களுடைய உதடுகளை வெட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள், நான் கேட்டேன், யார் இவர்கள்? ஹாஉலாஇ குதபாஉ உம்மத்திக், உம்மத்துடைய ஹதீபுகள், உம்மத்துடைய
பேச்சாளர்கள். ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை? மக்களுக்கு நன்மையை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களை மறந்து விட்டார்கள், நன்மையை ஏவியதிலும் தீமையை தடுப்பதிலும். அடுத்த நரகத்திலே உள்ள கூட்டம் குடல்களை கையில் சுமந்து கொண்டு செக்கை மாடு சுற்றுவது போல சுற்றிக் கொண்டிருப்பார்கள். யார் இவர்கள்? ஜிப்ரீல் அவர்களே, இவர்கள்தான் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள். என்ன சொல்கிறார்கள்? மக்களை பற்றி புறம் பேசியவர்கள், அவன் இல்லாத நேரத்தில் அவன் செய்ததை சொன்னவர்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதிகளுடைய வேதனையை எமக்கு அடுக்கி கூறிக்கொண்டே இருந்தார்கள். இறுதி கட்டத்திற்கு நகர்வோம். இவ்வளவு பெரிய வேதனையை, இவ்வளவு கொடிய நரக நெருப்பை, இவ்வளவு வேதனையில் உச்சத்தின் தொட்ட இந்த நரக நெருப்பை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? இதை சகித்துக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? இதை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறீர்களா? இதில் நுழைய தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா கேவலம் என்ன தெரியுமா? நஷ்டம் என்ன தெரியுமா? தோல்வி என்ன தெரியுமா? நரகத்துடைய ஜுவாலையின் காற்றை மறுமையில் சுவைத்தாலே அவனை விட இந்த பூமியில் நஷ்டவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான், மூமின்களே, இதையெல்லாம் செவிமடுத்தவர்களே, ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், நரக நெருப்பை எப்படி சகித்துக் கொள்வீர்கள்? நரக நெருப்பை எப்படி சகித்துக் கொள்வீர்கள்? ஆனால் மூமின்களே, அல்லாஹ்வின் அருளின் மீது ஆதரவு வையுங்கள். நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய மிக மிக இரண்டு முக்கியமான ஆயுதங்கள் அல் ஹௌஃபு வல் ஹுப்பு. அல் ஹௌஃபு வல் ஹுப்பு, அல்லாஹ்வின் அச்சம், அல்லாஹ்வின் பயம் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அழித்து சொர்க்கத்தில் உங்களை சேர்த்துவிடும். உதாரணம், ஒரு மனிதன் இறக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தான். முன்னாள் சமூகத்தில் அழைத்து கூறினான், என் பிள்ளைகளை, உலகத்திலே என்னை விட பாவங்களை அதிகமாக சுமந்தவன் யாரும் இல்லை. நான் இறந்து விட்டால் என்னை எரித்து பாதி சாம்பலை காற்றிலும் பாதி சாம்பலை கடலிலும் கரைத்து விடுங்கள். என்னை அல்லாஹ் ஒன்று கூட்ட மாட்டான். அப்படியே பிள்ளைகளும் அவன் இறந்ததற்கு பிறகு தந்தையுடைய வசியத்தை கேட்டு அவனை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சாம்பலை ஒன்று கூட்டினான். அவனை பார்த்து கேட்டான், ஏன் செய்தாய்? ஏன் செய்தாய்? சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ் என்னை எழுப்புவான், எழுப்பி தண்டனையை கொடுப்பான் என்று சந்தேகிப்பது குஃப்ர். அவ்வளவு பெரிய பாவத்தின் எல்லையை ஏன் தொட்டாய்? அவன் சொல்லக்கூடிய ஒரே பதில், ஹஷ்யத்துக யா ரப், மகாஃபத்துக யா ரப், உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், உன்னை மன்னித்து விட்டேன், சென்று விட. அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் நேசம், அல்லாஹுவின் நேசம். அல்லாஹ் அவனை நேசிக்கக்கூடியவர்களை நேசிக்கிறார். அல்லாஹ் தான் நேசித்தவரை ஒருபோதும் அல்லாஹ் நரகத்தில் வீச மாட்டான். தன்னை நேசித்தவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்திலே வீச மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண் வருகிறாள்.
அல்லாஹ்வுடைய தூதரை, என் குழந்தையை தொலைத்து விட்டேன், கண்டுபிடித்து தாருங்கள். காணாமல் போய் கிடைத்த குழந்தை அந்த பெண் கரத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த குழந்தையை இந்த தாய் இந்த நேரத்திலே நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நெருப்பில் வீசுவாள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. அல்லாஹ் தன் அடியாரின் மீது இந்த தாய் கொண்டுள்ள இரக்கத்தை விட இரக்கமுடையவன். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் அல்லாஹ் எப்படி நரகத்திலே வீசுவான்? கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளை புரிந்து கொண்டு இந்த இடத்திலிருந்து நாம் கலைந்து செல்லுவோம். நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதன், நரகத்தின் ஜுவாலையில், நரகத்தின் நெருப்பில் தன் வாழ்நாள் முழுவதையும் கழித்துக் கொண்டிருக்கும் மனிதன் அல்லாஹ்வை அழைப்பான், யா அல்லாஹ், இங்கே பார், என்னை சுற்றி எந்த மூமினும் இல்லை, எல்லாம் காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் தான். என்னை நரகத்துடைய ஓரத்தில் கொண்டு போய் வையா அல்லாஹ், அது போதும், அதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், செய்கிறேன், அதற்கு மேல் என்னிடத்திலே எதையும் கேட்கக்கூடாது, வாக்கு கொடு, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். நரகத்துடைய ஓரம் சாதாரணமானதல்ல. நரகத்துடைய ஓரத்தில் வைக்கக்கூடிய மனிதனுக்கு நரகத்தின் 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அவனுடைய மூளை கொதித்து ஓடும். குறைந்தபட்ச நரகத்தின் தண்டனை அது. சிறிது நாள் கழியும், யா அல்லாஹ், நரகத்தில் ஓரத்தில் என்னை வைத்து விட்டாய், கொஞ்சம் நரகத்தை விட்டு வெளியே வைத்து விடு யா அல்லாஹ், அதற்கு மேல் எதையும் உன்னிடத்திலே கேட்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், கேட்க மாட்டேன் எதையும் இதற்கு மேல் என்று சொன்னாயே, யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன், என்னை நரகத்திலிருந்து வெளியாக்கி வைத்து விடு, அது போதும். அல்லாஹ் சொல்லுவான், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன், சத்தியம் கொடு, உன் கண்ணியத்தின் மீது சத்தியம் இடுகிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். நரகத்திலிருந்து வெளியே வைக்கப்படுவான். அல்லாஹு அக்பர். ஜுவாலைகள் இல்லாமல் நரகத்துடைய வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவான். நரகத்தின் கடைசி தரமுடைய மனிதன் அவன். அவனுக்கு மேல் நரகத்திலே மூமின்கள் கிடையாது. அவனுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மரத்தை கொண்டு வருவான். யா அல்லாஹ், அதோ அந்த மரத்தின் நிழல், அங்கே செல்கிறேன் யா அல்லாஹ், எதையும் கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த மரத்தின் நிழலை கொடு யா அல்லாஹ், ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். இவ்வளவு காலம் ஜுவாலையிலும் இந்த சலத்திலும் இந்த சீலிலும் நரகத்தின் நெருப்பிலும் வெந்து விட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், இதை கொடுக்கிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்கக்கூடாது. முதல் மரத்தில் செல்லுவான். 2வது மரம் அவனுக்கு முன்னால் உருவாகும். நான் இந்த நிகழ்வை கூற வந்ததன் காரணம், அந்த 2வது மரத்தை தோற்றுவிப்பவன் யார்? 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 வாக்கு வாங்கியவன் யார்? அல்லாஹ். 2வது மரத்தை தோற்றுவித்தவன் யார்? யார்? அல்லாஹ். ஏன் 2வது மரத்தை தோற்றுவித்தான்? இவனை அல்லாஹ் சொர்க்கத்தில் அழைத்து செல்ல அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹு அக்பர். 2வது மரம் சொர்க்கம் அவன் கண்களுக்கு முன்னால். யா அல்லாஹ், உள்ளே நுழைகிறேன். சரி, உள்ளே செல். சென்று பார்ப்பான், எல்லா இடங்களும் எல்லோருக்கும் சொந்தமாகி இருக்கும். திரும்பி வருவான், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் நுழையச் சொன்னாய், ஆனால் எதுவும் எனக்கு சொந்தமாக இல்லையே. ஆசைவை அடியானே, ஆசை வைத்து விட்டேன், 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 ஆசைவை அடியானே, ஆசை வைத்து விட்டேன். எத்தனை முறை? எத்தனை முறை? 5 முறை. 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், நீ விரும்பிய அந்த 5 முறையும் நீ உலகத்தில் வாழ்ந்து வந்தாயே, அந்த உலகத்தை போன்ற 10 மடங்கு பெரிய உலகமும் உனக்கு உண்டு செல். ஒரு நிமிடம் நின்று சொல்லுவான், யா அல்லாஹ், சாதாரண அடிமை என்பதால் கேலி செய்கிறாயா என்னை? அல்லாஹ் சொல்லுவான், கேலி செய்வது என் குணமல்ல, நான் நாடியதை செய்வேன், செல் உள்ளே. உள்ளே சென்று பார்ப்பான், உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த உலகத்தை விட 10
10 மடங்கு பெரிய உலகத்தை நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே செல்பவன் பெற்றுக்கொள்ளுவான். அவன் சொல்லுவான், சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை. நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அச்சத்தோடு நரகத்தை பயந்து இந்த பூமியில் வாழுங்கள். நபிமார்கள் பயந்த உலகம் அது, நபிமார்கள் கலங்கிய உலகம் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யா அல்லாஹ், மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் தொழுத எந்த தொழுகையிலும் இந்த பிரார்த்தனையை இணைக்காமல் தன்னுடைய தொழுகையை முடிக்கவில்லை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். யா அல்லாஹ், நரகத்துடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று மூமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக தண்டனையிலிருந்து எம்மை தூரமாக்குவானாக. மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்தையும் அதில் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அல்லாஹ்வின் பார்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் எம்மை கைவிடாமல் எம் மீது கோபப்படாமல் இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அவனுடைய கோபத்தை எம் மீது இறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அவனுடைய கோபத்தை எம் மீது இறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.